கண்ணியத்துக்குரிய இந்த மேலான முபாரக்கான சபையினுடைய தலைவர் அவர்களே, கண்ணியத்துக்குரிய கல்லூரியினுடைய அதிபர், ஏனைய ஆசான்களே, நிர்வாகிகளே, பெற்றோர்களே, ஊரார்களே, நலன் விரும்பிகளே, தாய்மார்களே, இந்த சபையிலே பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய ஆலிமாக்களே, முஅல்லிமாக்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை தெரிவு செய்கின்றான், நேசிக்கிறான், எங்களோடு அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்குரிய பாக்கியம்தான் அவனுடைய மஹ்பூப் ஹபீபுல்லாஹ், அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி வைத்த, இறக்கி வைத்த, அல்லாஹுவின் அன்பின் அடையாளமாக, ரஹ்மத்தினுடைய அடையாளமாக, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய வஹீயுடைய தொடர்பை எங்களோடு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே வஹீ இறங்கிய இடம் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது. வஹீயுடைய மொழி அது எங்களுடைய மொழிக்கு சம்பந்தமே இல்லை. வஹீயை சுமந்து வந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரைக்கும் இல்லை, காலத்தாலும் இல்லை, இடத்தாலும் இல்லை, மொழியாலும் இல்லை, உறவாலும் இல்லை, பரம்பரையாலும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்படி இருந்தும் அந்த வஹீயகத்தில் என்ன நடந்ததோ அதே இல்மோடு, தீனோடு, படைத்த ரப்போடு எங்களை அல்லாஹ் தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்று அந்த மண்ணில் பேசிய வார்த்தைகள் இந்த மண்ணில் இன்று பேசப்படுகிறது. அங்கே ஓதப்பட்ட வரிகள் இந்த ஊருக்குள்ளே ஓதப்படுகிறது. எங்களுடைய பிள்ளைகள் ஓதுகின்றார்கள், எங்களுடைய மாணவிகள் ஓதுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு தனிப்பெரும் கிருபை, அருள், அவனுடைய தெரிவு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பாக்கியம். உணர்வு பூர்வமாக இதை நாம் மதிக்க வேண்டும். பெண்கள் மதரசாவினுடைய பாடத்திட்டத்திலே இருக்கக்கூடிய முதல் வரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வரியை எடுத்துக்கொண்டே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதிய ஒரு தாவத்துடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டே ஒரு ஹுதுஹுது பறவை அந்த பெண்ணிடம் சென்றது. பல்கீஸ் இடத்திலே, இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம். கண்ணியமான, சங்கையான, மதிப்புக்குரிய ஒரு கடிதம் வந்திருக்கிறது. எங்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய ஹதீஸ்களோ, அவ்வளவு ஒரு பெரிய தொகுப்போ, மிஷ்காத்தோ, சஹீஹுல் புகாரியோ, தஃப்சீருல் ஜலாலைனோ, இப்னு கதீரோ அல்ல. ஒரு சிறிய வரி, படைத்தவனை பற்றி புகழ்ந்து சொன்ன ஒரு வரி. அந்த பெண் அதை கண்ணியமாக கபூல் செய்கின்றார். இந்த மதரசாவிலே இன்று இந்த பெண்மணிகள் பட்டம் பெற்று வெளியாகின்றார்கள் என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோடு ஆரம்பித்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் எத்தனையோ குர்ஆனுடைய சுமைகளை நெஞ்சகத்தில், நெஞ்சிலே சுமந்தவர்களாக, ஆலிம்களாக ஆகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வரியை அல்லாஹுக்கு முன்னால் அந்த பெண்மணி மதித்தா. அல்லாஹ் தஅலு இலைய வஅதூனி முஸ்லிமீன். அல்லாஹ் அந்த கண்ணியப்படுத்தியதை, தனக்கு பாக்கியம் கிடைத்ததை, குர்ஆன் கிடைத்ததை, வஹீயுடைய வார்த்தை கிடைத்ததை, அந்த வெளிச்சத்தை அந்த பெண்மணி உள்ளத்தால் சந்தோஷமாக கபூல் செஞ்சு கொண்டா. எனவே கண்ணியமான தன்வீரியாக்களே, தன்வீரிகளே, தன்வீரியாவில் இருந்து பட்டம் பெற்று வெளியாகும் ஆலிமாக்களே, இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பெற்றோர்களே, நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்கி அல்லாஹுக்கு முன்னால் மிக ஒரு நெருக்கத்தை காணக்கூடிய வாய்ப்பை, ஒரு நிஸ்பத்தை அல்லாஹ் தந்தான். நாம் நசபுல பெரிசா எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஹசபிலே அல்லாஹ் நெருக்கி வைத்திருக்கிறான். இதை உணர்வு பூர்வமாக நாம் மதிக்க வேண்டும். சகோதரர்களே, சிலவர்களுக்கு பரம்பரை தெரியும், நசபு தெரியும், ஆனால் படைச்சவன் தெரியாது. படைச்சவன தெரியாது. சவுத் ஆப்பிரிக்கால
2 மாணவர்கள் இலங்கையை சேர்ந்தவங்க, கடுக்கஸ்தட்ட பிள்ளைகள் 2 பேர் தான், அனீஸ் உனைஸ் மௌலவின்றே. அந்த 2 பிள்ளைகளும் மேல் படிப்புக்காக அங்க போய் ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால் அவங்களோட உஸ்தாது கூப்பிட்டாங்களாம், நீங்க உங்களுக்கு புகாரி தெரியும், முஸ்லிம் தெரியும், இவ்வளவு பெரிய இல்மெல்லாம் அடைஞ்சு கொண்டு போறீங்க, ஆனா இந்த இல்மை கொண்டு வந்து சேர்த்த அந்த உத்தம சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சவுத் அமெரிக்கால, பொலிவியால, தன்சானியால, அர்ஜென்டினால, ஜிம்பாப்வேல வந்து குடியேறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வை தெரியாது. உண்மையிலே அவர் சொல்லுகின்றார், எந்தளவென்று சொன்னால், நாம் இன்று எந்த அல்லாஹ்வை பேசுகிறோமோ, எந்த வஹீயுடைய அறிவை பேசுகிறோமோ, எந்த சிறப்புகளை அடைந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த சிறப்புகளை உலகத்துக்கு பறைசாற்றிய உத்தமர்களின் பரம்பரையில் இருந்து சுப்ஹானல்லாஹ் 1800 குடும்பங்களுடைய சில்சிலா ஃபேமிலி ட்ரீ எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால் முதலாவது பக்கத்திலே ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா பின் அப்பாஸுடைய பரம்பரை ஆரம்பமாகிறது. ஆனா படைச்சவன் தெரியா. கண்ணியமானவர்களே, என்ன தகுதியை வச்சு இந்த ஊருக்குள்ள எங்களுக்கு 4 பரம்பரையை சொல்ல தெரியுமா? தந்தையுடைய 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 பேர் என்று சொல்லக்கூட தெரியாத எங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய வஹிய பேச வச்சானே, அந்த ரப்ப ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வச்சானே, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்ல வைத்தானே. சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கலாம அதற்குரியவர்களாக அவன் தெரிவு செய்து எங்களிடத்திலே தருகிறான். நாங்கள் இதை எவ்வளவு மதிப்போமோ மதிக்கப்படுவோம், உலகிலும் மறுமையிலும். அந்த பல்கீஸுடைய வார்த்தை கியாமத்திலும் அழியாமல் படைச்ச ரப்பு பேசிய வார்த்தையாக அது குர்ஆனுக்குள்ளே இருக்க போகிறது. அதனால கண்ணியமான ஒரு மதரசான்றது, அதோட சம்பந்தப்பட்ட உழைப்புன்றது ஒரு சாதாரணமான இல்ல. இது ஜம்சம் போல பரக்கத்தானது. பார்க்கறதுக்கு சின்னதா தான் இருக்கு, பாலைவனத்துல தான் இருந்துச்சு, யாருக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத போலதான் இருக்கும், கரீபாகத்தான் இருந்துச்சு, எந்த குடும்பமும் இல்லை. சகோதரிகளே, அன்பார்ந்த மாணவிகளே, அதே போன்று பெரியவர்களே, உலமாக்களே, இந்த மதரசாவினுடைய உஸ்தாத்மார்களே, சுப்ஹானல்லாஹ், பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, அனைத்தும் முடிந்து விட்டது, நாம் இழந்து விட்டோம் அல்ல. அல்லாஹ் உங்களை வாழ வைக்க விரும்புகிறான், உங்களுடைய பெயரை கியாமத் வரைக்கும் அழைத்து செல்ல விரும்புகின்றான், உங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்க விரும்புகின்றான், உங்களை அல்லாஹ் பயன்படுத்த போகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பெண்மணிகளை பாவிக்கிறான், நல்ல குடும்பங்களை பாவிக்கிறான், அல்லாஹ் தெரிவு செஞ்சவங்களை பாவிக்கிறான். பைத்துல்லாவுக்கு, ரசூலுல்லாவுக்கு, கலீமுல்லாவுக்கு, இவங்க 3 பேருக்கு முன்னால எதிர்பார்க்காத 3 பெண்மணிகளை அல்லாஹ் பாவிச்சான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை அல்லாஹ் பரக்கத்தாக மாத்தினான். ஆனா சகோதரர்களே, மதிப்பு இருக்காது, கண்ணியம் இருக்காது, இடம் இருக்காது, மூட வேண்டியது போன்றிருக்கும், யாருமே பார்க்கிற மாதிரி இருக்காது, ஊரும் கணக்கெடுக்காது, நாடும் கணக்கெடுக்காது, படித்தவங்களும் கணக்கெடுக்க மாட்டாங்க, பெரியவங்களும் கணக்கெடுக்க மாட்டாங்க, இருக்கலாம். ஆனா பரக்கத்துல கை வச்சிருக்கிறோம். இது ஒவ்வொரு மதரசாக்களும் ஜம்சம் போல. இன்றைக்கு ஜம்சம் குடிச்சா, தல்பியா சொன்னா, தக்பீர் சொன்னா, கொடுத்தா, அதனுடைய எத்த துளிகள், அதனுடைய அறுப்புகள், அதனுடைய முடிகள், சுப்ஹானல்லாஹ், இந்த வருடம் மட்டும் இந்தியால மட்டும் 2 கோடி ஆடுகள் அறுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த வருஷத்தினுடைய தல்பியா என்ன? தொழுகைக்கு தக்பீர் கட்டினா வஜ்ஜஹத்து யாருக்கு? இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பாருங்கள், அல்லாஹ் வளர்ப்பதை பாருங்கள். தொழுகையை முடிப்பதே வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின், கடைசியாக சொல்றது இது. இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி, ஸலவாத்து இப்ராஹிமியாவை சொல்லித்தான் நாம் தொழுகையை முடிக்கிறோம். அந்த குடும்பத்தை அல்லாஹ் இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சதகா ஜாரியாவை அனுப்பி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தெரிவு செய்து ஈமானுடைய பாக்கியத்தை, வஹீயுடைய பாக்கியத்தை, படைத்தவனுடைய கட்டளைகளை சுமக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தான். பரக்கத்தான குடும்பமான ஜம்சம் இந்த சஃபையில் எல்லாருமே குடிச்சிப்போம். அல்லாஹ்வோட அல்லாஹ் எங்களை சேர்த்து வச்சுக்கிறான். தன்வீரியாட ஹதஃப், இக்ரா மன்சில், மக்சத் வஸ்ஜுத் வக்தரிப்.
ஓதிட்டு நிக்கிறதல்ல, படைச்ச ரப்ப அடையிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மன்சில் காபத்துல்லா லில்லா இதன் லை யுதீஅன் அல்லாஹ், அல்லாஹ் என்ன வீணாக்க மாட்டான். லில்லாஹுக்காகவே ஆகுவோமே. ஆனால் சகோதரிகளே, உங்களோட ஓதலும் உங்களோட படிப்பும் உங்களோட இல்மும், உண்மையிலே நான் சொன்னேன், அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மதரசா அங்க சர்டிபிகேட் கொடுக்கிறது இல்லை. அல்லாட்ட சர்டிபிகேட் எடுங்க. கயாமத்துடைய நாளையில ஐனல் உலமா என்று பேசப்படும் பொழுது நீங்கள் எழுந்து நின்றால் நீங்கள் லில்லா மன்சில் சரி, உங்களுடைய மக்சதை முடித்து விட்டு மன்சிலை முடித்து விட்டோம். மக்சத் இருக்குது சகோதரிகளே, அன்பார்ந்த உலமாக்களே, பெரியவர்களே. நாங்கள் மதரசா செய்யலாம், செலவழிக்கலாம், எல்லாமே அதன் மூலமாக அதுவல்ல நோக்கம். அதற்கு பின்னால் ஒன்று இருக்கிறது. கொழும்புக்கு போகின்றோம், மருந்தெடுக்க செல்லுகின்றோம், எல்லா வேலையையும் செய்தோம். ஆனா மருந்த மட்டும் எடுக்காம திரும்பி வந்தா இவர் மன்சிலுக்கு சென்றார், மக்சதை அடையவில்லை. உதுஹியா கொடுத்தார், ஹஜ்ஜுக்கு சென்றார், கஃபனை அணிந்தார். சகோதரிகளை, தியாகத்தோடு 4 வருடத்தை கழித்தோம், 5 வருடத்தை கழித்தோம். நான் வஸ்ஜுது வக்தரிபோட போறேனா, படைச்ச ரப்பட நெருங்கி கொண்டு போறேனா. இக்ரா லாஃபம், எழுத்து லாஃபம், பட்ட தூசி லாஃபம், வடிச்ச கண்ணீர் லாஃபம், ஏங்கின ஏக்கங்கள் லாஃபம். உம்மா வாப்பா பிரிஞ்சி ஒவ்வொரு இரவையும் தனிய ஏக்கத்தோட கழிச்சது லாஃபம். லில்லாஹுவாகுமேயானால் இதுதான் லை யுதீஅன் அல்லாஹ், அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ்வோட சேர்ந்து கொண்ட அந்த பெண்மணியை போலதான் சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கை ரப்போட சேர்றதுக்குள்ள ஒரு முயற்சியோட சம்பந்தப்படணும். ரப்போட, அல்லாஹ்வோட. அல்லாஹ் தந்த இல்ம், அதுக்காக வேண்டித்தான் ரப்பு தந்தான், அதற்காக வேண்டித்தான் நாங்க ஓதினோம். அல்லாஹ் என்ன தெரிவு செஞ்சு தந்தான். உண்மையிலே சொல்றாங்க, குர்ஆனை பாடமாக்கி ஓதி அதுல வெளிச்சத்துல வாழ்ந்து சகோதரர் பொலிவியால மௌத்தாக இருக்கிறார். மௌத்தானவருடைய கபருக்கு மேல சொன்னாங்களாம், குர்ஆனை வைங்கோ. சகோதரர்களே, எப்ப கலட்டுவானோ தெரியாது. அல்லாஹ் கணக்கெடுக்கலண்டா, அல்லாஹ் இல்ம கலட்டி எடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கணக்கெடுக்கலண்டா சொல்றாங்க. அவருடைய வசியால, நசீஹால, அவருடைய கடைசி வார்த்தையில அவர் சொன்ன வார்த்தை என்னென்று சொன்னா, குர்ஆன் என்ற கபருக்கு மேலால வைக்கப்படணும். அந்த குர்ஆன் வைக்கப்பட்டது. ஆனால் குர்ஆனுக்குரிய அமல் இல்லாமல் போனது, குர்ஆனுக்குரிய வாழ்க்கை இல்லாமல் போனது, குர்ஆனுக்குரிய முயற்சி இல்லாமல் போனது, குர்ஆனோடு சேர்ந்து வாழணும் என்ற எண்ணம் இல்லாமல் போனது. சகோதரர்களே, கண்ணியமான மாணவிகளே, நல்லா விளங்குங்கோ. ஒரு பெரிய பட்டத்தோட இல்ல, பெரிய பொறுப்போட போறோம். பெரியோர் இந்த சபையில் இருக்கக்கூடிய உலமாக்கள், கண்ணியமானவர்கள், மதரசாவோடு சம்பந்தப்பட்டவர்கள், அருமையானவர்களே, எங்களை ரப்போட சேர்த்துக் கொள்றது, ரப்புக்காக வேண்டி எங்களை ஆக்கிக் கொள்றது, இதுதான் பரக்கத். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு அதே குர்ஆனுக்கு மேலே சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறதாம். குர்ஆனுக்கு மேல அந்த கபரடியில சஹாபியுடைய பரம்பரையை சேர்ந்தவருடைய பரம்பரையில படைச்ச ரப்ப தெரியாத கூட்டம் உருவாகிக்கிறாங்க. இந்த வருடம் இந்த நாள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கொள்ளே எங்களை இவ்வளவு தூய்மையா அல்லாஹ்வோ சேர்த்துக்கொள்ள விரும்புறாங்க. இதை நாங்கள் உண்மையா உள்ளத்தால மதிப்போம். கண்ணியமானவர்கள், மதிச்சு பார்ப்போம். இந்த தீனுடைய, இந்த குர்ஆனுடைய, இந்த இல்முடைய முயற்சியோடு எங்களோட பிள்ளைகள் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நாங்க ஒரு காட்சி உருவாக்கிடுவோம்டா, ஒரு நிலைமை உருவாகும்டா. இலக்க போறது நாங்க அல்லாஹ்வை, இலக்க போறது நாங்க ஈமான, இலக்க போறது நாங்க இஸ்லாத்தை, இலக்க போறது நாங்க வஹிய, இலக்க போறது நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். இதற்கு பின்னால் இது போர்ட்ல, லோகோல, டேப், அதாவது வெளி பிரிண்ட்ல தன்வீரியாவாக இருக்கலாம். இதுக்குள்ள தன்வீரியா அல்ல, லில்லா இருக்கிறது. அப்படி இருந்துதான் சகோதரிகளே நீங்க வெளியே போகணும். உங்களுடைய அசைவு அதற்காக வேண்டித்தான் இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு அரபு நாட்டில், முக்கியமான நாட்டிலிருந்து ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு செஞ்சுக்கிறாங்களாம். நாங்க இன்னைக்கு இஸ்லாம் எங்களோட வீட்டுக்கு வந்திக்கிற விருந்தாளி, வரவேற்கிறோமா தட்டி விடுறோமான்னு யோசிங்க. உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஹாஃபிதா வாரா, ஆலிமா வாரா, கண்ணியமா வாராங்க. இது லேசானது ஒன்றல்ல. இது உண்மையிலே இது இப்படி அல்ல விழா. இதுக்கு சொல்லுவார்கள், உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஹியுடைய வெளிச்சத்தை சுமக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிறது. பரம்பரையாக அந்த மண்ணில், அந்த குடும்பத்தில், அந்த ஊர்ல இஸ்லாம் வாழும்ன்றதுக்குரிய அடையாளம். கண்ணியமானவர்களே, லேசான ஒன்றல்ல இது.
எங்களுக்கு அல்லாஹ் தந்தான் வீசிடக்கூடியதொன்றல்ல. அருமையானவர்களே, அன்றைய பெண்மணிகள் இதை உணர்ந்தாங்க. இந்த குர்ஆனுக்கு, இந்த தீனுக்கு தன்னை இழந்தார்கள், தன்னிடம் இருப்பதை இழந்தார்கள். அதற்கு அது வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, மதீனால யூனிவர்சிட்டி, அதாவது மதீனா மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்ல போய்த்து பார்த்தா தங்கத்தால் எழுதின குர்ஆன் இருக்குது. தங்கத்தால் எழுதின குர்ஆன், குர்ஆன் எழுதப்பட்டது தங்கத்தால. சுப்ஹானல்லாஹ். எங்கள் இந்த தங்கம் என்று பார்த்தா எந்த ராஜா, எந்த அரசரும் கொடுத்த தங்கம் அல்ல குர்ஆன் எழுத சொல்லி. கணவர்மார்கள், அன்று கோடீஸ்வரர்களுடைய அவர்களுடைய மனைவிமாருக்கு கொடுக்கப்பட்ட மகர் அல்லது அவர்களுடைய உறவுகளால் கிடைத்த நகை நட்டுகள் அத்தனையை முறுக்கி அல்லாஹ்ட கலாம கண்ணியப்படுத்தி, சுப்ஹானல்லாஹ், தங்கத்தை உருக்கி குர்ஆனை மதித்த உள்ளங்கள். இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம். சகோதரிகளே, அவங்கட கையால் எழுதிக்கிறான் குர்ஆனுடைய வரிகளை. சிலவங்களோட தங்கத்தை உருக்கி கொடுத்து, ஏண்ட ரப்புடைய கலாம், இது எனக்கு கிடைச்சது பாக்கியம், என்னுடைய தங்கத்தை நான் தங்கமாக பாவித்தால் நாளை மறுமையில் அது சில வேளை விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஆனால் தங்கத்தில் படைச்ச ரப்புடைய வரிகள் எழுதி வைப்போம் குர்ஆன் எழுதி வச்சுட்டு அன்றைய சில பெண்மணிகள் மரணிச்சிக்கிறாங்க. கூஃபால மட்டும், அதாவது குர்துபால மட்டும், குர்துபா உள்ளுக்கு மட்டும் 170 பெண்மணிகள் அல்லாஹ்ட கலாம எழுதுறது தான் அவங்களோட வாழ்க்கையாக இருக்கு. தேய்க்கிறது வாழ்க்கை, ஐடி படிக்கிறது வாழ்க்கை, சமைக்கிறது வாழ்க்கை, டிசைனிங் வாழ்க்கை, கேக் செய்யறது வாழ்க்கை, வீடு செய்யறது வாழ்க்கை, வீட்டை அலங்கரிக்கிறது வாழ்க்கை இல்லை. சகோதரிகளே, அன்றைய பெண்மணிகள் 24 மணித்தியாலமும் எழுத கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய கலாம் அச்சகங்கள் இல்லை. குர்துபால மட்டும். அப்ப அடுத்த சிட்டிகள்ல உலகத்துல எத்தனை ஆயிரம் பெண்மணிகள் இருந்திருப்பாங்க, எத்தனை ஆயிரம் பெண்மணிகள் அல்லாஹ்ட கலாம மதிச்சு அதை வாழ வைக்கணும்ன்றதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை உண்மையிலே ஜம்சம் போல, ஜம்சம் போல இல்லண்ட காணல் நீர் போல ஆகிடும் வாழ்க்கை. தூரத்துக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷம், தூரத்துக்கு பார்த்தா காணல் நீர் தாகத்தை தீக்காதே, பசிய தீக்காதே. மரம் நாட்டேலாம், விவசாயம் செய்யலாம், அதனால ஒன்றும் வளர போறதில்லை. அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட வாழ்க்கை காணல் நீர் போராக்கினா கவர்ச்சியாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் கிடைக்க போறது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளால கூட கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அல்லாஹ்வை காட்டி கொடுக்காம, உங்களோட கையில் இருக்கிற குர்ஆனை காட்டி கொடுக்காம, இந்த பரக்கத்தை அடையாம நாங்க என்ன செஞ்சாலும் நஷ்டம் என்பதை கண்ணியமான சகோதரிகளே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் குர்ஆனுக்கு முன்னால, இந்த வஹீக்கு முன்னால லப்பைக் சொல்லுங்கள். நீங்கள் நான் தயார். பைத்து ஹதீஜா போலத்தான் ஒவ்வொரு ஆலிமாக்களுடைய, குர்ஆனுடைய, முஸ்லிமான பெண்மணிகள் வாழக்கூடிய இல்லங்கள் மாற வேண்டும். பைத்து ஹதீஜா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 300 தடவை அந்த இடத்துக்கு வந்து போனாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹீயுடைய செய்தியை சொல்றதுக்கு. சகோதரிகளே, அல்லாஹ்ட்ட கபூலாகிற முறையை பாருங்க, அல்லாஹ்வை எப்படி அடைஞ்சு கொள்ற முறையை பாருங்க. ஏனென்றா இதே போன்ற இடங்கள்ல சான்றிதழ் வாங்கிய சில ஆலிமாக்கள், கவலையாக சொல்லுகிறேன், இந்த சபை புகழும் சபை, உங்களுடைய நலவுகளை பேசும் சபை, உங்களுக்குரிய நன்மாராயத்துக்குரிய சபை திசை மாறுமே ஆனால் பயணங்கள் ஆபத்தாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மதிப்பை நாங்க எடுக்கலண்டா அபூ பக்கருடைய வீடு போல இருந்த வீடு அபூ லஹப்ட வீடு போல மாறி இருக்கிறது. உம்மு ஜமீல் முத்த பாவிச்சு, முத்து மாலைய பாவிச்சு இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறா. அவ அழிஞ்சி போனா. தப்பத் யதா அபி லஹபி வதப். நபியை விரட்டினாங்க, நபியை ஒதுக்கினாங்க, வீட்டுக்குள் எடுக்கல. சகோதரிகளே, இதே நிலைமை ஓதினத்துக்கு பின்னாலோ அல்லது வந்திருக்கக்கூடிய தாய்மார்களையோ அல்லது இந்த ஒரு ஊருக்குள் ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்குமே ஆனால் அந்த வீடு காணல் நீர் கதையா போய்த்திடும். தற்கொலை வரைக்கும் நடக்கும் வீடுகளை இன்று முஸ்லிம் வீடுகளில் நாங்க பார்க்கிறேன்டா. இந்த வஹீயுடைய பரக்கத்தை, வஹீயுடைய ரஹ்மத்தை, வஹீயுடைய வெளிச்சத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு போகாதுதான் சகோதரிகளே, கண்ணியமானவர்களே காரணம்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இல்ம் அடைஞ்சு, இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தை அடைஞ்சு, இந்த பாடத்தை படிச்சு, இந்த குர்ஆனை சுமந்ததுக்கு பின்னால எங்கட வாழ்க்கையில் அதனுடைய வெளிப்பாடுகள் வரவில்லைண்டா உண்மையிலே நஷ்டம். படைச்ச ரப்ப கையுட்டது போல காணல் நீரா போயிடும் வாழ்க்கை. காணல் நீரால் ஒன்றும் செய்யல. வாழ்ந்தோம் என்ற அடையாளம் மட்டும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால் அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இவ்வளோ தியாகங்களுக்கு பின்னால் இந்த இல்முடைய ஏற்பாட்டை எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறார். சொன்னது போல மதரசாவுடைய முதீர், தலைவர் யாருமே எதிர்பார்க்காம அல்லாஹ் இந்த இடத்தை தெரிவு செஞ்சு வளர்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் என்ற மகளை, என்னுடைய சகோதரிய, சில ஆலிமாக்கள் சான்றிதழ் எடுக்கிறதுக்கு வந்து கணவன்மாரும் வந்திருப்பாங்க. சகோதரர்களே, இல்முடைய தீனுடைய ஹிதுமத்துக்கு இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தை நான் எப்படி உலகத்துல கொண்டு போறேன்ற பொறுப்போடு நாங்கள் நகரணும். இருந்து படிச்ச இல்முக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம ஆக்கிடப்படாது. ஒரு பிரதேசத்துல 30 பேர் முர்த்தத்தாகிக்கிறாங்க. அதுல 2 மாணவிகள் இது போன்று மதரசால ஓதின பிள்ளைகள் என்று சொல்றாங்க. வஹியை கொடுத்து அதை கணக்கெடுக்காத நிலையில மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான நஷ்டத்துக்குரிய படியில் ஏறிட்டான். பாக்கியத்துக்குரிய படியே ஏற வேண்டியவன். அதனால சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்சதும் அல்லாஹ்ட தொடர்புனால, சாரா அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்சதும் அல்லாஹ்ட தொடர்புனால, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அடைஞ்சதும் அல்லாஹ்ட தொடர்புனால, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் அடைந்தது இவ்வளவு பெரிய பெயரும் குர்ஆனுடைய புகழும் அந்த பெண்ணுக்கு கிடைச்சதெல்லாம் அல்லாஹ்ட தொடர்புனால. அந்த தொடர்பு மட்டும்தான் மீயும் சகோதரிகளே. நாயிலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடைஞ்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்படியான பெண்மணி இந்த இல்முடைய வஹீயுடைய பரக்கத்தினால கோடீஸ்வர பெண்மணி. ரசூலுல்லாஹ்ட்ட குர்ஆனுடைய வசனங்கள் வர அதற்கு முதலாவது உதவி செஞ்ச பெண்மணியாக மாறினாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மாராயம் கிடைத்ததென்றால், எவ்வளவு பெரிய சுப செய்தி கிடைத்ததென்றால், யா ரசூலல்லாஹ், அதோ அந்த உணவை சுமந்து வரும் உங்களுடைய மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் வருகிறது. அந்த சலாத்தை எடுத்துக்கொண்டு நான் வந்திருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மதிப்பு இதுதான், கண்ணியம் இதுதான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, குறிப்பாக இந்த 35 பேரும் பொறுப்போட போங்க. 35 நாடுகளுக்குரியவர்களா போங்க. 35 பரம்பரைகளுக்குரியவர்களா போங்க. இது ஒரு முடியக்கூடிய பயணம் அல்ல. பொலிவியால போய் வாழக்கூடிய அந்த 2 ஆண்கள் உலமாக்களுடைய மனைவிமார்களும் ஆலிமாக்கள், அங்க சஹாபாக்களுடைய பரம்பரையில வந்து நின்று முன்னால நிக்கிறவங்களுக்கு குர்ஆன் தெரியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிச்சு கொடுக்கறாங்க. சுப்ஹானல்லாஹ். சென்ற வருடம் இஸ்லாத், அதாவது இர்திதாதுடைய நிலையிலிருந்து திரும்ப கலிமா சொல்லி கொடுக்கப்பட்டவருடைய பரம்பரை அங்க தொட்டுது. ஆனா இலங்கையிலிருந்து போன பரம்பரை தெரியாத 2 ஆலிமாக்கள் சுப்ஹானல்லாஹ் தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை ஆக்குறாங்க. குர்ஆனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை ஆக்குறாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்களை பாவிக்கிறான்டா, அந்த நாட்டில ஆயிரக்கணக்கான பேருடைய கலிமாவுக்கு காரணமாக, குர்ஆனுக்கு காரணமாக, தஜ்வீதுக்கு காரணமாக, அவங்களுடைய ஈமானுக்கு காரணமாக இந்த 2 பிள்ளைகள் ஆக்குறாங்க. 2 பெண்மணிகளை. விசாலமான நியத்தோட போங்க, பெரிய எண்ணத்தோட போங்க, பெரிய ஒரு பொறுப்பை செய்யணும் ஏக்கத்தோட போங்க. அதுதான் பரக்கத். இல்லண்டா கஷ்டப்பட்டது. உண்மையிலே ஒரு ஆம்பளை புள்ள மதரசால் இருக்கிறத விட கஷ்டமான ஒன்றுதான் ஒரு பொம்பளை புள்ள மதரசால் இருக்கிறது. பாரமான விஷயம். வீட்டுக்கும் பாரம், பொறுப்பெடுத்திருக்கிற ஊருக்கும் பாரம். ஊரில் இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் உண்மையிலே துடிப்பானவர்கள். அந்த 2016 என்ன ஓட்டம், என்ன வேகம் இருந்துச்சோ அதே அடைவு இன்றைக்கும் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஏற்பாடு யாருக்காக? உண்மையிலே ஒரு சபையோடு, ஒரு மஷூராவோடு, ஒரு அழுத்தத்தோடு எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள். நான் நினைக்கிறேன் கண்டிக்கு மட்டும் 4-5 தடவை இந்த உலமாக்கள் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு, மஷூராக்கள், இன்விடேஷன் எடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. யாருக்காக சகோதரர்களே?
சகோதரிகளே, ஓதி முடிஞ்சு போறவங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட நிறம் தெரியாது, உங்களோட குடும்பம் தெரியாது, உங்களோட பேச்சு தெரியாது, உங்களோட சத்தம் தெரியாது. நீங்க குர்ஆனை சுமக்க வந்திருக்கின்றீர்கள், தீன படிக்க வந்திருக்கின்றீங்கிற மரியாதையை எவ்வளவு மதிச்சு உங்களை ஆளாக்கி இந்த சபையில இவ்வளவு பெரிய உஸ்தாத்மார்கள், உண்மையிலே 40-50 வருடமாக தீனுக்கு பணிபுரிந்த மகான்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க. உண்மையிலே நான் யோசிச்சேன், உஸ்தாதிகிறார் சாதிக் ஹஸரத், ரிஃபாய் ஹஸரத் 40-50 வருஷம் நேற்றே வந்தாங்க இந்த மஜ்மாக்கு வந்து சேரணும். இவ்வளவு உலமாக்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இல்முக்குண்டே வாழ்க்கையை கொடுத்தவங்க வந்து ஒரு துவாவுக்கு வந்திருக்கிறாங்க, உங்களை வழி அனுப்ப வந்திருக்கிறாங்க, பிரியா விடைக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார்கள். சகோதரிகளே, ஓதக்கூடியவர்களே, ஓதி முடிந்து செல்லக்கூடியவர்களே, அதனை சுற்றி இருக்கக்கூடிய உலமாக்களே, பெரிய ஒரு ஹிதமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் ஒரு நாளும் கண்ணுக்கு முன்னால் அழியது போற இருந்தாலும் அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான். லில்லா செய்வோம், அல்லாஹ்ட தொடர்பாக்கி செய்வோம். உகண்டால போய்த்து பார்த்தா இடி அமீன் என்று சொல்றோம், இடி அமீன் அல்ல, ஈத் அமீன் வாழ்ந்த நாடு, பொல்லாத நாடு. இப்ப சொல்றது நல்ல நாடு. மீடியா புரபகண்டா வேண்டியதை செய்யலுமே. தலப்பா கட்டியிருந்தவர் தான் பயங்கரவாதின்னு சொன்னான். இப்ப சொல்றாங்க இல்ல, அதுக்கு மாற்றமா தான் உலகம் கண்டு கொண்டிருக்குது. பயங்கரவாதம் எங்கேயோ இருக்குது, இதுக்குள்ள ஒன்றுமில்லை, இந்த ஹிஜாபுக்குள் ஒன்றுமில்லை. இதுல இஸ்லாம் சலாமிக்குது, சலாமத்திக்குது, இரக்கமிக்குது, அன்பிக்குது, மன்னிப்பிக்குது. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உண்மையிலே அந்த நாட்டில 12 இலங்கையை சேர்ந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு ஆலிமா இருக்கிறார். அந்த நீக்ரோ பிள்ளைகிட்ட குர்ஆன் இல்ல, குர்ஆன் எழுதுறதுக்கு எழுத்துக்களுக்குரிய தாள்களும் இல்ல, தாள்ல எழுதக்கூடிய பேனாக்களும் இல்ல. அவங்க குர்ஆன் எழுதுறதுக்கு ஒரு பேனா அவங்களோட எது தெரியுமா? இந்த விரல்கள் தான். இந்த விரல்களால் எழுதுறாங்க. எங்க எழுதுறாங்க? மண்ணில் எழுதுறாங்க. அந்த குர்ஆனை யார் படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க? இலங்கையில மதரசா ஒன்றுல ஆலிமா பட்டம் எடுத்த ஒரு மாணவியை அல்லாஹ் உகண்டால பாவிச்சு கொண்டிருக்கிறான், பொலிவியால பாவிச்சு கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இதுக்கு பணம் செலவழிப்பது நஷ்டமா? நஷ்டம் இல்லை. மேலே அட்லுகமாக முந்தின நாள்லே பேசுறான், தன்னை பேத்திர நிக்காக இருந்துச்சு, அவங்களோட அட்லுகம்